பையனா அச்சடா பெயிண்ட்னா அது அடிக்க மாட்டேங்குது. ஆமா ஏய் ஓ தாயே ஓய் இரு டேய் குட்டியே டேய் ஏய் பேசியா அவங்க பேசுறாங்க அப்படியே ஷமகன் ஆயா ये खानदार मक्कर மூத்த குமாரன் துரை துரையோதன மகாராஜா இன்னும் எப்படி வருகிறோம்? ஆமா வெளியே வரக்கூடிய விளக்கமா சொல்லு மகாராஜா. அப்படியா? ஆமா ஆமா
வந்திருக்கமா சாமி? என்னவர் இனியவர் என்ற விளக்கம் விளக்கமா சொல்லு மகாராஜா. வரக்கூடிய மகாராஜாவுக்கு நேரிலையும் சோழக்கும் பார்வக்கும் சர்வி
தம்பி காட்சி மக்கள், ஆமா தம்பி மகனே, தேசி மக்கள், அப்பாச்சி மக்கள், குந்திக்கு பிறந்த 5 செபடியா மக்கள் பாண்டவர், உலகத்திலே இதை செய்து வல்லமை பெற்று விட்டான். ஆமா, அவனை ஈடொழிக்க வேண்டும். தம்பி துச்சாதனா, முதல் உன் கருத்தை கேட்கிறேன். டேய், பாண்டவரை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும். அதன் ஆலோசனை கூறு. நேற்றைய தினத்திலே சிவன் அரி பிரம்மா என்று சொல்லப்பட்ட மூர்த்திகளை யாகத்தை செய்து சாம்ராஜ் என்று வட்டத்தை பெற்று அவர்கள் செய்ய ஆட்சியானது. ஆமாம், சூரியனை போலவும் நம்மாச்சி சந்திரனை போலவும் பகல் பொழுதிலே சூரியன் வெளிப்பட்டால் ஆமாம் சந்திரன் ஒளி எப்படி வெற்றி போகிறதோ ஆமா அதுபோல் இருக்கிறது நமது ஆட்சி. தம்பி துச்சாதனா, தம்பி உன் கருத்து அந்த பாண்டவர் அழிக்க வேண்டும். கேட்காத அவரை அவர் சொல்ல மாட்டாரு. அவர் அந்த அளவுக்கு மூளை வேலை செய்யாது. மூளை வேலை செய்யாது. அங்குதல் என் பேர்ல வந்து தம்பி அந்த பாண்டவர் அழிக்க வேண்டும். முதல் கருத்தை கூறு. மக்கள் அதன் செய்து என்னை தண்ணீர் செய்து உலகினில் யாரும் இல்லை. சிவனரி பிரம்மா மூர்த்திகளும் செய்ய முடியாத ராஜசுரையாக வேள்வியை செய்து வல்லமை பெற்று விட்டார். இதற்கு நான் என்ன உரைப்பது? செய்யக்கூடிய வேள்வி எப்படி? அண்ணா தம்பி அந்த பஞ்ச பாண்டவர் பூமையை முழுவதும்
எப்படியா பையனை விட்டோம்? போட்டா கூட ஒரு குடிதான் கட்டுவான். ஊமை இருக்கு பாரு. ஒரே கட்டு ஊரே உருப்படாது. அப்படி இருக்க டேய் தம்பி துச்சாதனா முதல் கருத்தை கேட்கிறேன். அந்த பாண்டவர் அழிக்க வேண்டும். டேய், முதல் ஆண்டவர் மூட்டை. யாரு கோட்டை யாரு ஊமை யாரு ஆடா பாவி எங்களுக்கா நீ வரையறா? குடும்ப சுகமா இருக்கா? தர்ம இருக்கிறானே இல்லடா பையா. மாட்டிக்கு அறிவில்லை. நாளைக்கு போயிட்டு போ. ஏய், எங்களை பக்கத்துக்குனா இருக்க முடியாதாங்க. டேய் தம்பி துச்சாதனா இரண்டாவது முறை கருத்தை கேட்கிறேன். சிந்தனை செய்து கூறு கூறு கூறு. கொஞ்சம் முதல்ல அதை கொள்வதற்கு போய முடியும். அண்ணா ஏய் தம்பி துச்சாதனா ஆமாம் ஆமாம் 886 வளர்த்து ஆமாம் நமது பார்த்தனா பீஷ்மர் உருவாகிய தோழகிருபரன் கொத்தமா அனவர பிரபுதற்கு பாண்டவர வெல்வதென்பது எளிதன்னா. அப்படியா? அது மட்டுமடையாது. அதிலும் இந்திர மந்திர மகேந்திரநாதற்கு அருமை மாமா சரியாமா இருக்கையில் ஏண்டா அவன் என்ன மயிறு புடுங்க போறான் அவனை பத்தி இப்ப என்ன பேசுகிறான் பாண்டவர் அழிப்பது இதுதான் உன் கருத்தா? ஏய், உன் கருத்தையும் செவிக்கேற்றது. எனவே கடைசியிலே கூறினாயே மாமனை வைத்து வெல்லலாம் என்று. டேய் அந்த கருத்தையும் செவிக்கேற்றது. அப்படி இருக்க டேய் தமிழ் சாதனா அண்ணா அரண்மனை சென்று ஓய்வெடு. இயற்கைமா செயற்கை அளவுக்கு எல்லாம் அப்படி இருக்க டேய் சமயம் வரும் நேரம் நான் உனக்கு பொருளை கொடுக்கிறேன். அப்பொழுது அழைத்தால் வருவாய். போய் வா. மூச்சு விட்டா வரும். ஏண்டா முதல் வாட்டியே பிரியா சொல்லிட்டே நீ. ஏய் இங்க போய் துணிப்பா பிரியா சொல்லிட்டே. இப்ப என்ன சொல்லுவ நீ? இவன் வந்து மயிரை புடிக்கிறவன் சொல்லிட்டு உன் தம்பி அம்மா போயிருந்தா கொண்டு போயிருக்கான். ஏன் வந்து சாப்பாட்டை கையில் அடிக்கணும் நாக்கால நக்கி துணுறான் கண்டாட்டியா அந்தால நாக்கால நக்கி துண்றான். நீ வாங்கி துண்ண வந்துக்கிறியே. யாரியா நீதான். நானா வாங்கிக்கணும் வந்தவா டேய் கண்ணா என்ன வெட்டி போடுவா மகனா டேய் அவன் சொன்னா நீ அவங்கிட்ட பேசு. ஏனோ வெட்டி போடுவா சுத்தி வச்சு என் சூத்திர கை வைக்காத நீ. யாரியா போடா போடா போடா. நாக்கு தண்டா டேய் மகதா. டேய் மகதா மகராஜரா நான் கோபப்படுத்தல. அண்ணா தம்பி பாண்டவர் அழிக்க வேண்டும். ஆமாம் நான் அக்கரத்தை தான் கேட்டேன். ஏன் நீ மாமனா கூட வாக்குவாதம் நாங்க பேச்சு பாண்டவானை வருத்திட கண்ணனான் இருக்குமோ
கரத்திலே ஆ, பரமாபுரம் என்று சொல்லக்கூடிய ஆ, வில்லு இருக்க ஆ, பாண்டவரை கொல்ல ஆ, ஆ, ஆ. சும்மா கால்ல தட்டின தூசுக்கு சமா அண்ணா ஆ? நீ கூறியது ஆ, பராபரம் என்ற வில்லும் ஆமா அசோசன் என்ற ராகவம் பாஸ்பசான நாகம் மராபரம் வில்லு ஒரு மயர் கூட பண்ணுங்காதுடா சும்மா புண்டாச்சி பையம்மா ஏண்டா? அது புருணிக்காது நீ சொல்ற அந்த தலைவலிக்குதுன்றாரு யார் போட்டாங்க வேஸ்ட ஒண்ணு கேட்க மாட்டான் ஆ? ஒண்ணு மாட்டான் இப்ப போய் நான் போட்டுன்னு வரேன் அண்ணா நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம் ஆண்டவர் அழிக்கணும்னு நம்ம ஒத்துமையா இருக்கணும்னா ஆ? மரியாதையா ஓடி புடிய மரியாதை உன்னிட்டு போய் வெட்டி விடுமா அது கூட அப்படியே முகத்துல திராவா போடா மகஜா இரு ஐயா டேய் ஏ கர்ணா உன்ன மேல நான் கோபப்பட்டேன் ஒரு ரைட் கிச்சின ஓடி அந்த பக்கத்துல வந்து விடுவா ஏய் என்ன பையன் நீ ஏடா ஒண்ணுத்துக்கு ஒரு கல்ச்சேட்ட மூஞ்சி வச்சு போடுறோம் போடா மூணு கம்மி நாள் செத்த போன மாட்ட மூஞ்சி வச்சு நீ கஞ்சாடி போய் என்ன தர போற பாக்குற அட மைக்கங்க மரிக்காங்க அலச்ச பிள்ளை நாடி பட்டங்க நக்கமா பாதம் சடித்தி வீதால மறந்துட்டு ஐயோ அந்த தினத்துல பாஞ்சாலபுரம் சென்றோம் பாஞ்சாலபுரம் சென்று வளைக்க முடியாது வெளில வளைக்க எல்லாரும் போனோம் எல்லாரும் போனீங்க நாங்க எங்களால முடியல வெளில வளைச்ச மருங்க வளைச்சா போய் முடியுமா டேய் யாரா சாமி அனுபவம் வந்துடா யாரால வளைக்க முடியவில்லை கடைசாம மண்ணான் யார் இருந்தாலே அவன் வச்சான் பெருமையா சொல்றான் பாரு கேளு ஏதோ ஒரு பாதி முக்காச்சி வச்சான் முக்கவாசி வலிச்சிட்டாரு எப்படியும் நம்ம படையில ஒருத்தன் வச்சிட்டான் பெருமை உட்காந்து வரணும் நானு என்ன பண்ணுங்க மாமல்ல நானு ஆமா பெருமை இருந்தா ஆனா அப்படி தூசி மேல பன்னீர் தான் ஜபர்சிக்கிறான் அந்த என்ன பஞ்சு நானே தூக்குச்சு பாரு தூக்குன ஆகா தூக்குச்சு ஆகா தூய்மையா தூங்குன்னு கூட புரியுதாடா ஏண்டா கண்ணாடி சொல்றானே வாங்கிட்டுள்ள பையன் எப்படி ஆச்சு அப்புறம் உடாந்து என்ன பண்ண மரங்க மிந்துட்டானே அப்படி சொல்லிட்டு உடாந்து தூக்குனேன் பார்த்தா மண்ணுக்கு வாயில நான் கையை விட்டு நோண்டி மாமத்தை காப்பாத்தனா என்ன வந்து இந்த ஆளாவது ஒரு விதத்துல ஏதோ ஒரு முறையில வருவாரு நான் முறை மாமன் தான் இந்த கண்ணாடி தகப்பனா வரக்கூடாது அவனை 55 தேசம் மன்னர மத்தியில் வளைக்க வேண்டாம் வளைப்பவருக்கு பெண்ணு நீ பத்து வச்சுக்கிட்டு போட்டு நீயா கட்டிக்கிட்டானே இப்ப ரெண்டு பேரும் ஏமா அடிச்சு அதெல்லாம் ஒரு வயசானவர். ஆமா. அவரு அறியாதவர். அவரால ஓட கூட முடியல. ஏன் அவர்கிட்ட போய்
இங்க வச்சுக்கிட்டு. நானடா போறேன். யோ, ஏய் ஆமா. அதெல்லாம் டைலாக் மருகா. அவருங்களா? அவன் என்ன பையன் ஒரு கர்ணா என் செட்டை அடிக்கிறான். அவன் முகத்துல முடிக்க மாட்டான். அவன் கருத்து போனா எங்க போனான் பாருங்க. போடா. அவன் வேணான்றான். நான் போக சொன்னேன். ஆனா உனக்கு சரி மருகா அவன் ஒரு அடி அடிச்சா தான் வருவான். அவன் எனக்கு கீரன் கட்டி விடுறான். இல்ல வா வா. ஆ? வாங்க. வா கோய் வா. வா. ஒண்ணா டேய் ஆள் தள்ளின்னு வாடா. மாமா. ஓ நான் இவரே. ஐயோ முன்னாலே இந்த உலகத்தையால் வாழே என் மாமா. ஓ ஜகனியா. எனக்கு விட்ட துணை வருண்டோ. ஓ ஜகனி மாமா. ஏண்டா மாமா. மருகா. இந்த உலகத்தை நான் ஆள்வதோ, இந்த உலகத்தை நான் ஆளாததோ நீ கூட உன்னை விட யார் ஆள போறான்? உன் கரத்தில் தான் இருக்கு மாமா. மருகா. முதல் கருத்தை கேட்கிறேன். ஆ, பாண்டவரை எப்படி அழிப்பது? ஆ. அண்ணன் கருத்தும் தேவையில்லை, தம்பி கருத்தும் தேவையில்லை. ஒரு மருகா. பாதாரா